உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் தமிழகத்தில் இன்றைய மழை நிலவரம் எப்படி என்பதை வரைகலை விளக்கத்துடன் விளக்குகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். நன்றி பிரியவதனா. நேர்களே, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தொடர்ச்சியாக வட மாவட்டங்களில் ஒரு வறண்ட ஒரு நிலவரமே இருக்கக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் நேற்று இரவு முதலே நல்ல ஒரு மழை பொழிவை பெற்று வரக்கூடிய நிலையில் இன்று காலையிலும் அந்த மழையானது தொடருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. 5 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதையும் நம்ம செய்திகளில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தற்போதைய வானிலை நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் திரையில் பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு ட்ரை ஃபேஸ் இங்க புதுச்சேரிக்கு கீழே இந்த டெல்டா தொடங்கி இங்க தென் மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பொழிவை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில வட மாவட்டங்களில் எந்த ஒரு சலனமும் இல்லாத ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. ஸோ இப்போ அடுத்த 3 மணி நேரத்திற்கு என்ன நிலவரம், எந்தெந்த பகுதிகளில் மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த தொகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த 1 மணி நேரத்திற்கான நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா தற்போது மழை எந்தெந்த இடங்களில் பெய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த ரேடார் இமேஜ்ல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்க்கும்போதே தெரியுது இங்க டெல்டா பகுதிகளை தொடர்ந்து இங்க தென் மாவட்டங்கள் இந்த பகுதிகளிலும் உள் மாவட்டங்கள் சிலவற்றிலுமே கூட மழை பொழிவு இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ எந்தெந்த பகுதிகளில் அடுத்த 1 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இங்க பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதியில் முதல்ல பார்த்துடலாம். டெல்டா பகுதியில் பிரதானமாக எந்தெந்த இடங்களில் மழை பொழிவு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இங்க வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, கச்சனம், திருவாரூர், நன்னிலம், காரைக்கால், மன்னார்குடி, நீடாமங்கலம், ஒரத்தநாடு, தஞ்சாவூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலுமே கூட கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறைஞ்சது லேசான மழையிலிருந்து சில இடங்களில் மிதமான மழை, வெகு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பாருங்க, இந்த மழை மேகங்கள் இங்க திரண்டு டெல்டா மாவட்டங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ அடுத்த சில மணி நேரங்களுக்கும் இந்த மழை தொடர்கிறது என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா பாத்தீங்கன்னா இங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாருங்க மழை பொழிவு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்றது நம்மால பார்க்க முடிகிறது. அடுத்த 1 மணி நேரத்திற்காவது குறைஞ்சபட்சம் இங்க மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பெல்ட்டை நம்மால பார்க்க முடிகிறது. இது ராமநாதபுரத்திற்கான ஒரு நிலவரமாக இருக்கக்கூடிய நிலையில அதனை தொடர்ந்து உள் மாவட்டங்களிலுமே கூட கொஞ்சம் உள்ள வந்தோம்னா சில பகுதிகளில் மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் சில இடங்களில் குறிப்பாக திருப்புவனம், முக்குளம் இந்த பகுதிகளிலையும் அதனை தொடர்ந்து கொஞ்சம் உள்ள நகர்ந்து வந்தோம்னா பார்த்தீங்கன்னா பேரையூர், ஏழுமலை உள்ளிட்ட பகுதிகளிலுமே கூட சிறிய அளவிலான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் தென் மாவட்டங்கள் பாருங்க கீழே வர வர எந்த அளவுக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்மளால இங்க பார்க்க முடிகிறது. ஸோ அந்த வகையில் தென் மாவட்டங்களில் எந்தெந்த பகுதிகளில் மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது அடுத்த 1 மணி நேரத்தில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது புடியம்புத்தூர், ஒட்டப்பிடாரம், பசுபந்தனை, கடம்பூர், மணியாச்சி, கங்கை கொண்டான், கயத்தாறு, தேவர்குளம், கழுகுமலை, உக்கிரன்கோட்டை, மானூர், மரந்தை, கிடாரக்குளம், ஆலங்குளம் இந்த பகுதிகளிலையும் அதோடு அப்படியே கொஞ்சம் கீழே வர வர பாருங்க மழை தொடர்ந்து அந்த தென் மாவட்டங்கள் முழுக்கவே வர்றதை நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த பக்கம் பார்க்கும்போது இங்க திருவைகுண்டம், நசரேத், சாத்தான்குளம், விஜயநாராயணம், மூளைக்கரைப்பட்டி, புலம், நாங்குநேரி, திருக்கருங்குடி, வலியூர், களக்காடு இந்த பகுதிகளிலுமே கூட மழை கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் இன்டென்ஸாக பெய்வதற்கே வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படியே கொஞ்சம் தள்ளி வர வர பாருங்க மழை அப்படியே இந்த ஸ்ப்ரெட் ஆகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இங்க எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம பார்க்கும்போது அம்பாசமுத்திரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள், ஆழ்வார்குறிச்சி, பாப்பாக்குடி, மரந்தை உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் அப்படியே மேலே போனோம்னா பாருங்க புலவனூர், ஆலங்குளம், கீழப்பாவூர், தென்காசி சுற்றுவட்டார பகுதிகள், அதே மாதிரி
பரங்குன்றபுரம், ஐயப்புரம் இந்த பகுதிகளிலுமே கூட மழை மிதமானது முதல் கனமழை என்ற அளவிலே கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. இது தென் மாவட்டங்களில் இந்த நிலைமை வேறு எங்கெங்க இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் பிரதானமாக மழை சற்று கூடுதலாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். இது அடுத்த 1 மணி நேரத்திற்கான நிலவரம் மட்டும் இது காட்டுகிறது. அதே வேளையில் அடுத்த ஒரு 3 மணி நேரம் 10 மணி வரைக்கும் என்ன நிலவரம் இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கும்போது ஆஃபீஸ் போற டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட சராசரியாக 9 மணி நிலவரத்தை நம்ம இப்போ திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய அதே நிலவரம் தான் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி இந்த தென் மாவட்டங்கள் கவர் ஆகிறது. அதே ஒரு நிலை தான் நம்மளால பார்க்க முடிகிறது. சில பகுதிகளில் மழையுடைய இன்டென்சி கூடுதலாக, குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட பகுதிகளில் இன்டென்ஸாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். டெல்டா மாவட்டம் தொடங்கி தொடர்ந்து அப்படியே இந்த என்டையர் ஸ்ட்ரெச் பாருங்க, மழை பரவலாகவே மிதமானது முதல் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதே நேரத்தில் கொஞ்சம் மழை இன்டென்ஸா அதிகரிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகள்னு பார்த்தா தென் மாவட்டம் இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தின் பகுதிகள் தான் மழை அதிகமாக பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளாக பார்க்கிறோம். காலை 9 மணி நிலவரப்படி எந்தெந்த பகுதிகளில் மழை கூடுதலாக பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள், கழுகுமலை, அதே மாதிரி சங்கரலிங்கபுரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய சில பகுதிகள், எட்டயபுரம், பசுவந்தனை, கடம்பூர், கயத்தார், ஓட்டப்பிடாரம், குளத்தூர், கன்னிமார்கூட்டம், விளாத்திக்குளம் இந்த பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா பாருங்க, மழை இந்த பகுதியில் எந்த அளவுக்கு பறந்து விரிந்து இருக்கிறது அப்படின்றது நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ அந்த வகையில் மணியாச்சி, கங்கை கொண்டான், மானூர், உக்கிரன்கோட்டை, மரந்தை, பாப்பாக்குடி, திருநெல்வேலி, கிருஷ்ணாபுரம், திருவைகுண்டம், சாயர்புரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, புதியம்புத்தூர், ஓட்டப்பிடாரம், ஏரல், நசரேத் இந்த பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் கீழே இறங்க இறங்க திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகளில் பாருங்க எந்த அளவுக்கு மழை இன்டென்ஸாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இப்போ அடுத்த 1 மணி நேரத்தில் கூட மழை எந்தெந்த பகுதிகளை நம்ம பார்த்தோமோ அந்த இடங்களில் 9 மணி அளவுலையுமே கூட மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் ஆழ்வார்குறிச்சி, பாப்பாக்குடி, அம்பாசமுத்திரம், பத்தமடை, மேலச்சேவல், களக்காடு, நாங்குநேரி, மூளைக்கரைப்பட்டி, கிருஷ்ணாபுரம் இந்த பகுதிகளில் மழை இன்னும் தீவிரமாவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. இது இந்த காலை வேளைக்கான ஒரு நிலவரமாகத்தான் இது இருக்கிறது. இதனுடைய தாக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்குமே கூட நீள்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா பாருங்க, ராமேஸ்வரம் பகுதியில் எந்த அளவுக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ராமேஸ்வரம் நகராக இருக்கட்டும், தொடர்ந்து மண்டபம், பனைக்குளம் இந்த பகுதிகளிலுமே சரி, கடற்கரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பாக கீழக்கரை மாதிரியான பகுதிகளிலுமே சரி மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளாக நம்மால பார்க்க முடிகிறது. கடலோர நகரங்கள் எல்லாத்திலையுமே பாருங்க, மழை அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்திற்கு தீவிரமாக கூடிய ஒரு நிலவரத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளிலுமே கூட மழை தீவிரமாகிறது. தூத்துக்குடி, காயல்பட்டினம், இந்த பக்கம் சாத்தான்குளம், திசையன் விலை இந்த பகுதிகளிலுமே கூட மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது இன்றைய காலை நிலவரப்படி. ஸோ இந்த நாள் முழுக்க எப்படி இருக்கிறது, இதில் மாற்றம் ஏதேனும் நிகழுமா அப்படின்னு கேட்டால் இப்போதைய நிலவரப்படி அடுத்த சில நாட்களுக்கு வட மாவட்டங்களில் தொடர்ந்து ஒரு ட்ரை ஃபேஸ் தான் இருக்க போகுது. ஆனால் தென் மாவட்டங்களில் பாருங்க தொடர்ந்து மழை பொழிவு இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்று நாள் முழுவதுமே கூட அட்லீஸ்ட் மிதமான அளவிலேயாச்சும் மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. மாலை வேளையில் டெல்டா மாவட்டங்களில் சில பகுதிகளுக்கு மட்டும் ஒரு பிரேக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி தென் மாவட்டங்களில் குறிப்பாக ராமநாதபுரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் பாருங்க மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது. இது பார்த்தோம்னா மறுபடியும் சொல்ற ஒரே விஷயம் தான், பயப்படக்கூடிய அளவிலான மழை கிடையாது. எந்த ஒரு சிஸ்டமும் இங்க ஃபார்மேஷன்ல இப்போ இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு மிதமான பருவமழை காலத்தை தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளாகத்தான் இந்த டெல்டா பகுதிகளையும் தென் மாவட்டங்களையும் நம்ம பார்க்கிறோம். இதுதான் தற்போதைய வானிலை நிலவரமாக இருக்கிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.